ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ரொம்ப சூப்பரான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஹீட்டு அழுக்குமே இருக்கிறவங்க, அப்புறமா இந்த சம்மர் சீசன் வெயிலில் போயிட்டு வருவாங்க, இந்த மாதிரிலாம் காலையில் நீங்கள் 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சப்ஜாவை சீட்ஸை ஊற வச்சுட்டு நைட்டு முழுக்க ஊற வச்சு காலையில் ஏஞ்சி வெறும் வயிற்று நீங்கள் குடிச்சு பாருங்களேன். அந்த சூடு இருக்கிறது, இந்த அடிவயிறு சூடு எல்லாம் அவ்வளோ க்ளீனாக நம்மளுக்கு கம்மியாகுது. நல்லா ஒரு இதுவாக இருக்கும் நம்ம உடம்பு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சூடெல்லாம் கம்மியாகுது. இப்போ எந்த அளவுக்கு நான் சர்பத் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும். ஆனால் இது நம்ம சூடு ஃபுல்லாக இருக்கிற ஹீட்டே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருது வெளியோனாக்கா, அந்த அளவுக்கு சப்ஜா சீட்ஸு பாருங்கள். அது இதுதான் சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டுன்னு இந்த மளிகை கடையிலாம் கிடைக்கும். இந்த சர்பத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ போட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபேஸ் பேக்கை போட்டிருக்கிறேன், அப்புறமா ஜூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுன்னு போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பசங்க கூட நல்லா விரும்பி குடிக்குவாங்க. எந்த ஒரு ஜூஸ் நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணு. இப்போ நான் இதில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம உடம்புல இருக்க அந்த சூடு தன்மையில் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லு 1 டீஸ்பூன் எடுக்கல. ஏன்னா ஒரு ஆள் குடிக்கிறதுனாக்கா காலையில் வெறும் வயிற்றோட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இல்லை ரொம்ப ஹீட் இருக்கிற உடம்புனால சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வந்தால் ரொம்ப சூடு ஆகிடுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதனாலே பிம்பிள்ஸ் முகத்தில் வரும். அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தினம் இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து வெறும் வயிற்றோடு குடிச்சு பாருங்களேன். அவ்வளோ நல்லா அந்த சூடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வாரம் குடிச்சிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தில் ஓவர் ஹீட் இருக்குங்க. இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறவங்க இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்து ஒரு நல்லா நைட்டு 1 கிளாஸ் அளவுக்கு போட்டு ஊற வச்சு காலைல வெறும் வயிற்றோட எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு பாருங்கள். நல்லா உடம்புல இருக்கிற சூடு அந்த அளவுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுத்தா பாருங்கள். நான் 1 டீஸ்பூன் நான் இது ஒரு நாள் டு ஒரு நாள் தான் எடுத்துக்கிறேன். இது இன்னும் இல்லை. இந்த பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அப்புறமா நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ஹீட்டு பொருள் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருக்கணுங்கலாம் பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும். எதுவுமே சாப்பிடா இருந்தாலும் சரி, உடம்பு சூட்டுனாலே பிம்பிள்ஸ் வரும். அதனால் அந்த மாதிரி உடம்பு சூட்டுனால பிம்பிள்ஸ் வருங்க. அப்புறமா இந்த மீன், சிக்கனு, மட்டனு, பீஃப் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது கூட அதில் கூட வரும். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தினம் நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு நம்ம குடிக்கிற பாட்டில் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். நல்லா எங்கன்னா வெளியே போகிறோம்னா கூட அந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டிலில் நைட்டை ஊற வச்சிட்டாக்கா அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா குளுன்னு இருக்கும். வயிறு சில்லுன்னா அந்த சூடெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு நாள் டு ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இது சம்மர் சீசன்லன்னு இல்லை, நார்மல் டைமில் கூட நான் எடுத்துக்கிறேன். வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, பசங்களுக்கும் கொடுக்குவேன். அதுக்கு நான் நல்லா விரும்பி குடிக்குவாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஃபுல்லாக இதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு பூரா ஊற வைக்கணும். நைட்டு பாருங்கள், இது எவ்வளோ தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுருக்கேன் நான். ஃபுல் 1 டீஸ்பூன் கூட போடல. இது போடும் போது எப்படி கருப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தை நல்லா விட அதை ஃபுல் நைட்டு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ காலையில் எடுத்துருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி நல்லா இதாக இருக்குது. 1 டீஸ்பூன் போட்டிருந்தோமா இன்னும் அதிகமாக இருக்கும். இது ஒரு நாள் டு ஒரு நாள் குடிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நான் இது பண்ணி வச்சுட்டு குடிக்கிறப்போ தண்ணி பாட்டில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இதை ஃபுல்லாக அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். எப்போ வேண்டாலும் அந்த தண்ணி குடிக்கும் போது இதில் இருக்க இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போவோம், நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். நம்மளுக்கு ஹீட்டும் அந்த அளவுக்கு உடனே பாதிக்காகாது. நம்மளுக்கு இந்த ஹீட்டு கொஞ்சம் சூடு பசங்க உடனே நம்மளுக்கு பாதிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப அனல் வெயில், இதனால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வயிறு ரொம்ப கபகபன்னு எரிச்சல் கொடுக்குது. அந்த மாதிரிக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியமான டிப்ஸு தான் இது. கண்டிப்பாக பசங்களுக்கும் கொடுங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட ஒரு தண்ணியில் இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சிட்டிங்களா, காலையில் கூட நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே காலையில் ஏந்திருக்கிறீங்களா டிஃபன் பண்ணும்போது 1 டீஸ்பூனோ இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா, 1 டீஸ்பூன் ஊற வச்சா 2 பேர் நல்லா குடிக்கலாம். இல்லை
1/2 டீஸ்பூன்னாக்கா சின்ன பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் அவங்க எடுத்துன்னு போகிறாங்களா அதில் போட்டுக்கல. ஃபஸ்ட்டே நம்ம வீட்டில் அது மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்க்கணும் பசங்க குடிக்கிறாங்களா என்னன்னு. அந்த மாதிரி குடிக்கும் போது இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த சம்மர் சீசனில் இது தினம் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றோட குடிங்க. அப்புறமா ஊற வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூனாக ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு ஜூஸ் பண்ணாலும் சரி, லைம் ஜூஸ் எந்த ஜூஸ் பண்ணாலும் சரி, இதுலேருந்து கொஞ்சம் இந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்து அதில் அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன இந்த மாதிரி பாருங்கள், 1/2 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குதுன்னு. இப்போ இது காலையில் எம்டி ஸ்டமக்கு வெறும் வயிற்றோட குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் கழித்து அப்புறமா நம்ம டீ காஃபி இல்லை நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இது இருக்குது. ஏன்னா இது ஊற வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். நம்ம அப்போ எடுத்துக்கலாம். இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்களாம் பால் ஊற்றி குடிக்கலாமா, உங்கள் விருப்பம். இருந்தாலும் காலி வயிற்றில் இந்த மாதிரி மோஷனும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கிளியர் ஆகிறதுக்கு, ஸ்டமக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காலையில் தண்ணி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இந்த தண்ணியில் எடுத்து இப்படியே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சர்க்கரை இருக்கிற எதுவுமே இல்லை, நார்மல் நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரியே இதை எடுத்து குடித்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உங்களுக்கு ஸ்டமக் க்ளீன் பண்ணுறது சரி, மோஷன் ப்ராப்ளம், மோஷனுக்கு இது இந்த எல்லாம் கிளியர் பண்ணி வருது. நம்ம சூட்டு தன்மையும் இதாகுது. இந்த மாதிரி நீங்கள் பாருங்க செஞ்சு. அது இல்லாமல் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தினம் தொழுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நைட்டில் ஊற வச்சுட்டு உங்கள் காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி, இல்லை நீங்கள் 1 டீஸ்பூன் ஊற வச்சுட்டு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றோட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வைக்கிறது அதை அப்படியே குடிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஊற வச்சுருந்தோம், இதில் ஊறிந்தோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து உங்கள்ட்ட வாட்டர் பாட்டில் நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் இந்த தண்ணி இந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் குடிக்கும் போது அந்த வாட்டர் பாட்டிலை ஒரு ஷேக் பண்ணிவிட்டு குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த சப்ஜா சீட்ஸில் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸும் கம்மியாகுது. ஏன்னா அதிகமாக ஹீட் இருக்கிற பாடிக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த வெளியில் இருக்கிற பொருள் சாப்பிடலனா கூட, இல்லை ஹீட்டு பொருள் சாப்பிடலனா கூட கண்டிப்பாக இந்த வெயில் டைம்லேயும் அதை சேர்த்து உடனே நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். அந்த சூடு தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புலேயே இருக்கணும் சூடு, வெளியே போயிட்டு வந்தாலும் சூடு, இதெல்லாம் சேர்த்து உடனே பிம்பிள்ஸ் வரும். நம்மளுக்கு ஒரு மாதிரி வயிறு எரிச்சல் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றோடு இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிங்கோ. ஜூஸ்லேயே எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா பெரியவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் பசங்களுக்கும் வயிறு எரிச்சல், அது சில பசங்களுக்கு சொல்கிறதுக்கும் முடியாது. அதனால பசங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக. நீங்கள் எந்த ஜூஸ் எடுத்துக்கினாலும் சரி இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் நார்மல் இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு ஒரு 2 நாளைக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஜூஸ் குடித்தாலும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இருந்தால் கூட அதில் மிக்ஸ் பண்ணி இங்கே குடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல பொருள். அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இது. பாய்.